வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரியான நல்ல காரசாரமான பூண்டு சட்னி எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். இந்த பூண்டு சட்னியோட நீங்கள் நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் வெண்ணெயோட வச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய வகையான சட்னி வெரைட்டிஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பூண்டு சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சட்னியை வதக்கிட்டு தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இப்போ ஒரு 1/4 கப் அளவுள்ள சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இந்த சின்ன வெங்காயம் தான் இந்த சட்னிக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னா மட்டும் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இதுலேயே நல்லா ஒரு 1/2 கப் அளவுக்கு உரிச்ச பூண்டை சேர்த்துக்கலாம். இதை பூண்டு சட்னிங்கிறனால பூண்டு அதிகமாக போட்டால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயமும் பூண்டும் பார்த்திங்கன்னா நல்ல டார்க் கோல்டன் கலர் ஆற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதுலேயே நல்ல ஒரு சின்ன கோழி குண்டு அளவுக்கு புளியையும் போட்டு வதக்கணும். அப்படின்னா எண்ணெயிலே புளி வதக்கிறப்ப அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். மீடியம் தீயிலேயே வச்சு வதக்கினா தான் வெங்காயம் நல்லா முழுசாக வதங்கும். இது கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கணும் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக வதங்கிடும். அதனால் சும்மா கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிக்கிட்டு இருக்கிறேன். ரொம்ப ஹை தீயில் வச்சிங்கன்னா வெளியில் வதங்கியிருக்கும், உள்ளே அப்படியே பச்சையாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் 1 கப் அளவுள்ள நான் வரமிளகா சேர்த்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா கணக்குக்கு 10லேருந்து 12 மிளகாய் சேர்த்துருக்கிறேன். இதில் அதிகமாக காரம் இருக்காது அப்படிங்கிறனால நான் இவ்வளோ சேர்த்துருக்கிறேன். அப்படி உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் குறைச்சிக்கலாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம பூண்டோட காரமும் அதில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அதுலேயே ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம அரைக்க ஆரம்பிக்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதாவது 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் கல் உப்பு சேர்த்துருக்கிறேன். பொடி உப்பு அப்படின்னா நீங்கள் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதுமான அளவு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டதுக்கு அப்புறமா நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். தண்ணியும் நிறைய ஊற்றிடக்கூடாது, சும்மா கொஞ்சமாக ஊற்றி நல்லா நைஸாக இந்த மாதிரி தொகையல் மாதிரி திக்காக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அம்மிக்கல் இருந்துச்சுங்கன்னா அம்மிக்கல் அரைச்சிங்கன்னா இதோட சட்னியோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். அதுக்கு தாளிக்கிற கரண்டியில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதிகமாக எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறப்ப இதோட சட்னியோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். இது பொரிஞ்சிக்கிட்டு இருக்கப்பயே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பையும் சேர்த்து அதையும் செவக்க விட்டுருங்க. ரெண்டுமே பொரிஞ்சு செவந்ததுக்கு அப்புறமா நல்லா ஒரு கொத்து கருவேப்பிலையை இந்த மாதிரி கிள்ளி போட்டு பொரிய விட்டதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட தாளிப்பு தயாராகிடுச்சு. இதை சட்னி மேலே ஊற்றிட்டு நீங்கள் சர்வ் பண்ணிட வேண்டியதுதான். இந்த சட்னியை பொறுத்த வரைக்கும் அதிகமாக நல்லெண்ணெய் இந்த மாதிரி காய்ச்சி ஊற்றுறப்ப அதோட வாசம் பார்த்திங்கன்னா தாளிக்கிறப்பே ரொம்ப நல்லா இருக்கும். இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த சட்னியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.